ஆயுதெழுத்து நீட்சிக்கு உங்கள் அனைவரும் அன்போடு வரவேற்கின்றே. அரசு ஊழியர்களுக்கான ஊதிய உயர்வுக்கான பரிந்துரை அத்தியாவசியமா அல்லது அதீதமா என்ற தலைப்பில் இன்றைய ஆயுதெழுத்து நீட்சி விவாதிக்கிறோம். நீதியரசர் மாத்தூர் தலைமையிலான ஏகே மாத்தூர் தலைமையிலான கமிஷன் சம்பள கமிஷன் 7வது சம்பள கமிஷன் தன்னுடைய பரிந்துரையை மத்திய நிதியமைச்சர் அருண் ஜேட்லி அளித்திருக்கிறது. இதுல 16 விழுக்காடு சம்பள உயர்வு மத்திய அரசு ஊழியர்களுக்கு அனைத்து பணியில் இருக்கக்கூடிய மத்திய அரசு ஊழியர்களுக்கு வழங்கப்பட வேண்டும். மத்திய அரசு பணியில் ஒருத்தர் நுழைஞ்சாருன்னா அவருடைய குறைந்தபட்ச ஊதியமாக 18,000 ரூபாய் இருக்க வேண்டும். கேபினெட் செயலராக இருக்கக்கூடிய அமைச்சரவை செயலராக இருக்கக்கூடிய உச்சபட்ச பதவியாக இருக்கக்கூடிய கேபினெட் செயலருக்கு 2.2 லட்சம் 2.5 லட்சம் ரூபாய் அவருடைய சம்பளமாக சொல்லி உச்சவரம்பையும் குறைந்த வரம்பையும் நிர்ணயித்திருக்கிறது. இது போன்ற சம்பள பல விஷயங்கள் பென்ஷன்தாரர் ஓய்வுதாரர்களுக்கும் கூட பல்வேறு விஷயங்களை சேலரியை கூட்டியிருக்காங்க, அவங்களுடைய ஓய்வூதியை கூட்டியிருக்காங்க. இது போன்ற விஷயங்கள் கிட்டத்தட்ட ஒரு 47 லட்சம் பேர் மத்திய அரசு ஊழியர்களாக இருக்கவங்களுக்கும் ஒரு 52 லட்சம் பேர் ஓய்வூதியதாரர்களாக இருக்கிறவங்களுக்கும் மிகப்பெரிய பலன் அளிக்கும் எதிர்பார்க்கப்படுகிறது. இது போன்ற சம்பள விஷயங்கள் இன்னைக்கு மத்திய அரசு ஊழியர்களுக்கு அறிவிக்கப்பட்டிருக்கக்கூடிய இந்த ஊதிய உயர்வுக்கான பரிந்துரை நாளை மாநில அரசு ஊழியர்களால் கேட்கப்படலாம். இது அவர்கள் செய்யக்கூடிய சேவைக்கு அவருடைய கடினமான பணிக்கு தேவையா இருக்கிறது, அவர்களை தவறான பாதையில் வழிநடத்தாமல் இருப்பதற்கு தேவையான விஷயமா இருக்கிறது அப்படின்னு ஒரு பார்வை. மறுபுறம் கிட்டத்தட்ட 1 லட்சம் பேர் மட்டும்தான் இந்த 1 கோடி பேர் மட்டும்தான் இந்த இதில் பலனடைகிறாங்க. 99 கோடி பேர் 125 கோடி பேர் மக்கள் கொண்ட 124 கோடி பேர் இந்த வரம்புக்கு வெளியில் இருக்கிறாங்க. அவர்களுக்கெல்லாம் கிடைக்காத நியாயம் இந்த 1 கோடி பேருக்கு மட்டுமே கிடைப்ப நியாயமா அப்படிங்கிற ஒரு மறுபார்வை இருக்கிறது. இதை பற்றி தான் இன்றைய ஆயுதத்தில் நீச்சல் விவாதிக்கிறோம். நிகழ்ச்சி இந்த பகுதியில் நம்முடைய பத்திரிகையாளர் திரு அதிகமான நம்முடைய இணைந்தார். உங்களை நிகழ்ச்சிக்கு வரவேற்கிறேன். அதேபோல ரயில்வே சங்கத்தை சேர்ந்த டிஆர்யூ சேர்ந்த திரு இளங்கோ நம்முடைய இணைகிறார். உங்களை நிகழ்ச்சிக்கு வரவேற்கிறேன். நான் முதல்ல திரு இளங்கோன்ற ஒரு கேள்வி கேட்க விரும்புகிறேன். இந்த ஊதிய உயர்வுக்கான பரிந்துரை உங்களுக்கு நிறைவேற்றுகிறதா? இன்னமும் நிறைய விஷயங்கள்ல எங்களுக்கு நிறைய சலுகைகளை தந்திருக்கும் நீங்க நினைக்கிறீங்களா? இது சாமானியர்கள் மத்தியில மத்திய மாநில அரசு ஊழியர்களா இல்லாதவர்கள் மத்தியில ஒரு வியப்பையும் ஒரு விதமான வெறுப்பையும் ஏற்படுத்திருக்கா நீங்க மறுப்பீங்களா? இந்த பே கமிஷனுடைய உயர்வு நீங்க சொன்ன மாதிரி பே கமிஷனே சொன்னது போல 14.22% தான் உயர்வு. இது நாங்க கேட்டது குறைந்தபட்ச ஊதியம் 26,000 கேட்டோம். 5 ப்ரமோஷன் 5% இன்கிரிமெண்ட் எல்லாம் கேட்டோம். ஆனா பே கமிஷன் கொடுத்திருக்கிறது வெறும் 14.22%. போன பே கமிஷன்ல 6வது சம்பள கமிஷன்ல சொன்னது போல 5.4% 54% சம்பள உயர்வு அது கொடுக்கப்பட்டது. இந்த தடவை இவரே சொல்லிருக்காரு, பே கமிஷனே சொல்லிருக்காரு, இந்த தடவை நாங்க அதை குறைச்சிருக்கிறோம். அது வெறும் 5.6% 11.6% தான் நாங்க கொடுத்திருக்கோம் அப்படின்னு அவர் சொல்றாரு. ஆக நீங்க பாத்தீங்கன்னா போன பே கமிஷனுக்கும் இந்த பே கமிஷனுக்கும் இடையில மிக குறைவு ஏற்பட்டிருக்கு. அந்த பே கமிஷன் 4.35% கொடுத்தது, இந்த பே கமிஷன் 4.25% தான் கொடுத்திருக்கு. அது மட்டும் இல்ல, இந்த பே கமிஷன் அந்த 1000 தலைவாங்கிய அபூர்வ சிந்தாமணி மாதிரி இது 52 அலவன்ஸ்களை ஏற்கனவே பல வருஷமா இருக்கக்கூடிய அலவன்ஸ்களை வெட்டி குறைத்து விட்டது. சோ இப்படி இந்த பே கமிஷன் பல விதங்கள்ல நாங்கள் கேட்ட கோரிக்கையை கொடுக்காதது மட்டுமல்ல, ஹவுஸ் ரெண்ட் அலவன்ஸ் பாத்தீங்கன்னா 30% இருக்கிறத 24% ஆகும், 20% 18% ஆகும், 10% 8% ஆகும் குறைச்சிருக்கு. அப்போ இது மாதிரி செய்யறது மூலமாக அது 1,02,000 கோடி செலவு ஆகும் மட்டும் அந்த கணக்கு கொடுத்திருக்கு. இதுல எந்த விதமான நியாயமும் கிடையாது, உண்மையும் கிடையாது. கணக்கு நீங்க பாத்தீங்கன்னா எந்த விதமான நியாயமும் கிடையாது, உண்மையும் கிடையாது சொல்றீங்க. ஒட்டுமொத்தமா 17 லட்சம் கோடி தான் நம்முடைய பட்ஜெட்டாக இருக்குது. அந்த செலவினமா இருக்கு. அந்த 17 லட்சம் கோடியில 1 லட்சம் கோடி கூடுதலாக ஏற்பட போகுது. 1 லட்சம் கோடி மட்டுமே சம்பளம் இல்ல, ஏற்கனவே அரசு ஊழியர்களுக்கு மத்திய அரசு கொடுக்கப்படும் சம்பளத்துல கூடுதலாக 1 லட்சம் கோடி ரூபாய் ஏற்பட போகுது. ஏற்கனவே மத்திய அரசு எவ்வளவு செலவுக்கு அல்லாடிட்டு இருக்குன்னு உங்களுக்கு தெரியும். அப்ப தேவையான கேள்வி வருதுல. இல்ல நான் அதான் சொல்றேன், அந்த பே கமிஷன்லயே சொல்லிட்டாங்க, ஜெனரல் பட்ஜெட்ல 27,750 கோடி செலவாகும் சொல்லிட்டாங்க. ரயில்வே பட்ஜெட்ல 11,350 கோடி செலவாகும் சொல்லிட்டாங்க பே அளவுல. மற்றதெல்லாம் அலவன்சஸ். இது இந்த 17,000 சேர்த்துதான் 1 லட்சம் கோடி ரூபாய், 1 லட்சம் கோடி ரூபாய். நீங்க அலவன்ஸ் பார்த்தாலும் சரி, மத்திய அரசுடைய கஜானாவுக்கு ஏற்பட போகிற செலவுகள் அவ்வளவுதான். இதுல நான் என்ன சொல்ல விரும்புறேன்னு சொன்னா, இது 10 ஆண்டுகளுக்கு ஒரு முறை எங்களுக்கு கொடுக்கக்கூடிய சம்பள உயர்வு. நீங்க ஏற்கனவே 16,000 ரூபாய் வாங்கிட்டு இருக்கிறவருக்கு 18,000 இப்ப ஆகுது. இல்ல நீங்க சொல்ல சரியா நான் பாக்கணும். இல்ல நீங்க சொல்ல சரியா 10 ஆண்டுக்கு ஒரு முறை கொடுக்குற சம்பள உயர்வு இல்ல, ஆண்டுக்கு 3 விழுக்காடு சம்பள உயர்வு பிக்ஸ் பண்ணப்படுது.
10 ஆண்டுக்கு ஒரு முறை நிர்ணயிக்கப்படக்கூடிய ஊதிய கமிஷன் இன்கிரிமெண்ட். அது எல்லாருக்கும் ஊதிய கமிஷன் 10 ஆண்டுக்கு ஒரு முறை தான் கொடுத்து ஊதிய கமிஷன் தான் 10 ஆண்டுக்கு ஒரு முறை நியமிக்கப்படுகிறது. ஊதிய உயர்வு 10 ஆண்டுக்கு ஒரு முறை அல்ல. இஃப் ஐ அம் நாட் ராங். ஆமாம், 10 ஆண்டுக்கு போன 6வது சம்பள கமிஷன் 2006 இருந்து கொடுத்தாங்க. அது வந்து அப்போ 40% உயர்வு கொடுத்தாங்க. 10 ஆண்டு நீங்க பப்ளிக் செக்டார் கம்பெனிஸ் எல்லாம் எடுத்துட்டீங்கன்னா 5 ஆண்டுகளுக்கு ஒரு ஊதிய உயர்வு, பேங்க் 5 ஆண்டுகளுக்கு ஒரு முறை ஊதிய உயர்வு, எல்ஐசி 5 ஆண்டுகளுக்கு ஒரு முறை ஊதிய உயர்வு. எங்களுக்கு 10 ஆண்டுகளுக்கு பிறகுதான் ஊதிய உயர்வு கொடுக்கப்படுகிறது. அதனால நான் சொன்னேன், ஆண்டுக்கு 3% என்பது என்ன? ஆண்டுக்கு 3% என்பது என்ன? அது இன்கிரிமெண்ட். அது வந்து ஆனுவல் இன்கிரிமெண்ட். எல்லா கம்பெனிலையும் பிரைவேட் செக்டர்ல கூட அவங்களுக்கு இன்கிரிமெண்ட் இருக்கு. அது ஊதியமும் அதுக்கு ஆண்டுதோறும் ஒரு இன்கிரிமெண்ட் கொடுப்பார்கள். அந்த இன்கிரிமெண்ட் என்பது வேற விஷயம். கடந்த நிதிநிலை அறிக்கையில கல்விக்காக ஒதுக்கப்பட்ட தொகை 82,000 கோடி ரூபாயிலிருந்து 69,000 கோடி ரூபாயை குறைக்கப்பட்டிருக்கு. 16 விழுக்காடு. சுகாதாரத்துக்கு மத்திய அரசு சுகாதாரத்துறையில் ஒதுக்கப்பட்ட நிதி 38,000 கோடி ரூபாயிலிருந்து 32,000 கோடி ரூபாய் 15 விழுக்காடு குறைக்கப்பட்டிருக்கிறது. சுகாதாரமும் கல்வியும் ஒரு நாட்டுடைய அடிப்படை தேவையா இருக்கக்கூடிய இடத்துல 16 இருந்து 15 விழுக்காடு வரை குறைக்கப்பட்டிருக்கிறது. அரசு ஊழியர்களுடைய சம்பளத்துக்கு 16 விழுக்காடு கூட்டப்படுகிறது. இது எந்த விதமான ஒரு லாஜிக்கா பார்க்க முடியும் சாமானியனுடைய பார்வையில? இது நான் என்ன சொல்ற, சாமானியர்களுக்காக தான் நாங்க ஊழியர்கள் எல்லாம் சேர்ந்து 15 கோடி தொழிலாளிகள் வந்து செப்டம்பர் 2ஆம் தேதி 15,000 குறைந்தபட்ச ஊதியம் வேண்டும்னு வேலை நிறுத்தம் பண்ணியிருக்கோம். அது ஒரு விஷயம். அதே நேரத்தில் நான் என்ன சொல்ல வரேன், நீங்க சம்பள உயர்வு கேட்டு வேலை நிறுத்தம் பண்றதுக்கும் சம்பள உயர்வு கேட்டு வேலை நிறுத்தம் பண்றதுக்கும் சாமானியர்களுக்கு என்ன சம்பந்தம்? சாமானியர்களோட வாழ்க்கை பாதிக்கப்பட்டிருக்கும். சாமானியர்களுக்கு இல்ல, நீங்க சம்பள உயர்வு கேட்டு இல்ல, செப்டம்பர் 2ஆம் தேதி அகில இந்திய அளவில் வேலை நிறுத்தம் செய்தது 15 கோடி தொழிலாளிகள் வேலை நிறுத்தம் செய்தது. குறைந்தபட்சம் 15,000 ஊதியம் அனைவருக்கும் கொடுக்க வேண்டும் என்பதற்காக, கான்ட்ராக்ட் தொழிலாளிகளுக்கு சம வேலைக்கு சம ஊதியம் கொடுக்க வேண்டும் என்பதற்காக, பொதுமக்களுக்காகத்தான் நாங்கள் போராட்டம் நடத்திக்கிறோம். அதனால வந்து இது நான் என்ன சொல்ல வரேன்னா, இதை கொடுக்காத இந்த மத்திய அரசாங்கம் நாங்க கேட்கக்கூடிய கோரிக்கையை மட்டுமல்ல, இந்த நாட்டு மக்களுடைய கோரிக்கையும் கொடுப்பதில்லை. நீங்க சொன்னீங்க கல்விக்கு பணத்தை செலவு வெட்டுறாங்க. ஏன் வெட்டுறாங்க? அதே மாதிரி மானியங்களை விட்டுறாங்க. அதே மாதிரி வந்து உங்களுக்கு சம்பளம் தவிர்க்க முடியாது. உங்களுக்கு சம்பளம் கொடுக்க தவிர்க்க முடியாது. அதை தவிர்க்க யாருக்கு தெரியாதனால தான் நான் உங்கள்ட்ட திரும்ப வரேன். திரு இளங்கோவன், திரு அதிகமாட்ட கேட்க விரும்புறேன். நான் உங்கள்ட்ட திரும்ப நான் வரேன். உங்களுடைய பாயிண்ட்ஸ் நீங்க நோட் பண்ணி திரும்ப நான் உங்கள்ட்ட வரேன். இதுல அவர்களுக்கு வந்து அவர் ஏற்கனவே சொன்னது போல கிட்டத்தட்ட ஒரு 52 அலவன்ஸ்கள் வந்து நீக்கப்பட்டிருக்கு. கிட்டத்தட்ட ஒரு 36 அலவன்ஸ்கள் வந்து ஏற்கனவே கூட சேர்க்கப்பட்டிருக்கு. அப்ப அவங்களுக்கு கிடைக்கக்கூடிய ஆக்சுவல் பெனிஃபிட் வந்து குறைக்கப்பட்டிருக்கு. இவங்க சொல்லக்கூடிய ஆண்டுக்கு 3 விழுக்காடு சம்பள உயர்ங்கிறது பெர்சன்டேஜ் அடிப்படையில் பாத்தீங்கன்னா ரொம்ப நாமினல். இதற்கு முன்னாடி ஏற்கனவே இருந்தது. இந்த மாதிரி கூடுதலாக வழங்கப்பட்டதில்ல. எல்லா தனியார், பொதுத்துறை, அரசு எல்லா நிறுவனங்களையும் கொடுக்கப்படுறது ஆண்டுக்கு ஆண்டு இன்கிரிமெண்ட் வேணுங்கிறதா. அதையே அரசு ஊழியர்கள் கேட்டால் அதை பொறாமையோடு பார்க்கலாமா? பொறாமையோடு பார்க்க கூடாதுதான். ஆனால் வந்து இவர்கள் வந்து உரிமைக்காக கேட்கிற அளவுக்கு கடமையை செய்கிறார்களா என்பதுதான் இப்ப கேள்வி. இல்ல, இப்ப அவங்க வந்து கடமையை செய்யலங்கிறது வேற பாயிண்ட், சம்பளத்தை கேட்கிறாங்க வேற பாயிண்ட். அவங்க கடமையை செய்யல அப்படின்னா அதை செய்யறதுக்கான புதிய சட்டங்களை, விதிமுறைகளை, மக்கள் சாசனத்தை உருவாக்கணுங்கிறது வேற பாயிண்ட். அவங்க வந்து irresponsible செயல்படுறாங்க, யாரோ 4 லஞ்சம் வாங்குறாங்கன்னு சொல்லிட்டு அவங்க சம்பளம் கொடுக்க கூடாதுன்னு சொல்ல போறோமா? இல்ல, அப்படிலாம் கொடுக்க கூடாதுன்னு வஞ்சனை எல்லாம் கிடையாது. தாராளமா கொடுக்கலாம். ஆனா வந்து இவர் சொன்னது ஒண்ணு, சில விஷயங்களை ஒப்பிடணும். வந்து 98 கோடி மக்கள் வெளியே செக்டர்ல அமைப்பு சாரா தொழிலாளர்கள் நிலையோட ஒப்பிட்டு பாருங்க. 15,000 கூட இல்ல, 10,000 கூட வழி இல்லாம கல் உடைக்கிறவங்களா இருக்காங்க. அவங்க மேல வரியை போட்டு அந்த பணத்தை தான் இவங்களுக்கு எல்லாம் கொடுக்குறாங்க. இவங்களுக்கு ஏற்கனவே வந்து கல் உடைக்கிற தொழிலாளி எந்த வரியை கட்டுறான்? மறைமுகமா வரி கட்டுறாங்க. சேல்ஸ் டாக்ஸ், அவன் வாங்குற ஒரு துணியில இருந்து அவன் வாங்குற ஒரு டீசல் அதெல்லாம் அவன் தலையும் விடியுது. அவன் வந்து இன்கம் டாக்ஸ் கட்டுறது இல்ல வாஸ்தவம் தான். ஆனா வந்து அவனோட மறைமுக வரி தான் இந்தியாவில் அதிகம். இன்டைரக்ட் டாக்ஸேஷன் தான் அதிகம். டைரக்ட் டாக்ஸேஷன் தான் அதிகமா இருக்கணும். ஆனா இங்க இருக்கிற சில குளறுபாடுகளால இது இருக்கு. வாங்குற உப்புல சகல பொருள் மேலயும் வரி இருக்கு. முக்கியமா டிரான்ஸ்போர்ட் மேல வரி இருக்கு. இதெல்லாம் அவனோட அன்றாட பட்ஜெட், அவனோட விலைவாசி உயர்வை ஏற்றி அவனை படுகொலியில தள்ளுது. இந்த 1 லட்சம் கோடி எக்ஸ்ட்ரா ஆகிறதும் கண்டிப்பா அவன் விலைவாசி உயர்வா மாறப்போகுது. இன்னும் ஒரு 1.5 வருஷத்துல இது தெரியும். இன்னைக்கு அதிர்ஷ்டவசமா ஆயில் பிரைஸ் $40 இருக்கிறதுனால இது தெரியாது. ஆயில் திருப்பி $150 போகும் இன்னும் ஒரு 4-5 வருஷத்துல. இப்படியே இருக்காது, ஏதோ அதிர்ஷ்டம். அப்ப வந்து இது வந்து ஊதிய உயர்வு வந்து தவிர்க்க ரொம்ப தாங்க முடியாத அரசின் சுமையா மாறும். அரசு ஊழியர்கள் அப்படிங்கிறவங்க அதிகாரத்தையும் கையில் வச்சிருக்கிறவங்க. அவர்களுடைய முடிவு மனிதனுடைய அன்றாட வாழ்க்கையில் மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தக்கூடியது. அப்ப இவங்களுக்கு சொபிஸ்டிகேட்டட் லைஃபும் நிறைவான வாழ்க்கை இவர்களுக்கு இருந்தா தான் இவர்கள் ஊழல் பக்கம் திரும்ப மாட்டாங்க. இவங்களுக்கு 8,000 10,000 கொடுத்துட்டு நியாயமா வாழணுங்கிறவன கூட ஊழல் பக்கம் திரும்ப போறோமா? நம்ம
இல்ல 8,000 10,000 சும்மா அது நாமினல்ங்க. 18,000 ரொம்ப அது கையில அலவன்ஸ் எல்லாம் சேர்த்தா இன்னும் அதிகமாகும். ஒரு பியூன் கூட வந்து ஒரு 25,000 வச்சுக்கோங்க. 18,000 மினிமம் சம்பளம் வந்து 18,000 பிக்ஸ் பண்றாங்க. அது கையில வாங்கும்போது 25,000 மாறுதுன்னு வச்சுக்கிடுவோமே. சென்னை போன்ற நகரங்கள்ல, திருச்சி போன்ற, மதுரை போன்ற, கோயம்புத்தூர் போன்ற 25,000 ஒரு சராசரியான சம்பளமா பார்க்கணும். தனியார் துறையில ஒரு அதே ஈக்குவலன்ட் வேலை செய்யறவங்க எவ்வளவு கிடைக்குதுன்னு பாருங்க. ஒரு சிறு நிறுவனமோ பெரு நிறுவனமோ ஒரு சாதாரண ஒரு மளிகை கடையிலயோ அல்லது எத்தனையோ லட்சக்கணக்கான நிறுவனங்கள்ல அல்லது சிறு நிறுவனங்கள்ல சுயமா வேலை செய்யறவங்க எல்லாம் ஒரு ஆபீஸ் அசிஸ்டன்ட் லோயஸ்ட் அந்த சொல்ற அந்த 18,000 வாங்குறதுக்கு ஈக்குவலன்ட் அதே வேலையை செய்யற ஒரு தனியார் நிறுவனத்தில் எவ்வளவு கிடைச்சது? 10,000 கிடைச்சா பெருசு. அவங்க எல்லாம் வாழலையா? அவங்க எல்லாம் வந்து மனிதர்கள் இல்லையா? அப்ப அவங்களுடைய சம்பளத்தை கூட்டுங்கன்னு கேட்கணுமா, இவங்களுடைய சம்பளத்தை ஏத்தாதீங்கன்னு கேட்கணுமா? அவங்களுடைய சம்பளத்தை எப்படி கூட்டுறது? அந்த நிறுவனங்கள் அது வந்து அரசு ஊழியர்கள் இல்ல, அவங்க தனியார் ஊழியர்கள். அவங்க மார்க்கெட் போர்சஸ், அவங்க எவ்வளவு வேலை கிடைக்குதோ என்ன நிறுவனங்களுக்கு கொடுக்க முடியுமோ அவ்வளவுதான் கொடுக்க முடியும். அதுதான் யதார்த்தம், அதுதான் ரியாலிட்டி. இவங்களுக்கு அபவ் மார்க்கெட் பிரைஸ் தான் இவங்களுக்கு சேலரி கொடுக்குது. அது கூட வேண்டாம்னு சொல்ல. ஆனா இது 10ல இது கம்மியா இருக்குங்கிற சொல்றத ரெண்டாவது ஐயாட்ட நான் ஒரு தோழர்கிட்ட ஒரு விஷயத்துல முரண்படுறேன். 10 ஆண்டுகளுக்கு ஒரு முறை தான் இந்த கமிஷன் போடுறாங்க, உண்மைதான். ஆனா போன பல கமிஷன்கள் சொன்ன பிராமிஸ் அவர் கீப் அப் பண்ணலைங்கிறாரு. நிறைய நாங்க எதிர்பார்த்ததெல்லாம் முக்கியமான ஒரு பிராமிஸ் பண்ணிருந்தாங்க பழைய கமிஷன். இதுலயும் சொல்லிருக்காங்க ப்ரொடக்டிவிட்டி லிங்க்டு பே. அதாவது இனிமேல் உங்களுக்கு வெறும் வாயளவுல தான் இருக்க ஒழிய யாரும் அதை நடைமுறைப்படுத்தல. இவங்களும் அதை பத்தி அழட்டிக்கிறது இல்ல. இவங்க எல்லாருக்கும் அக்ராஸ் த போர்டு உயர்த்திட்டாங்க. ஒரு கிளர்க் கேடர்ல கிளாஸ் சி ஏதோ ஒரு செக்ஷன்ல ஒண்ணு இருக்கவங்கன்னா தொடர்ந்து 10 வருஷம் வேலை செஞ்சு ஆட்டோமேட்டிக்கா எல்லாருக்கும் 23% நெட்டா டிரான்ஸ்லேட் ஆகுது. நல்லா வேலை செய்யறாங்க, சுமாரா வேலை செய்யறாங்க, ரொம்ப நல்லா வேலை செய்யறாங்க, ஓபி அடிக்கிறாங்க. அப்படிலாம் தராதரம் பிரித்து அப்ரைசல் நடக்கும் தனியார் நிறுவனத்துல. சிறு நிறுவனமோ பெரு நிறுவனமோ கார்பரேட் நிறுவனமோ எல்லாருக்கும் அக்ராஸ் ஒரே போஸ்ட்ல இருக்கவங்க ஒன்னா ஏற்றிட மாட்டாங்க. அது முறையும் இல்ல, நியாயமும் இல்ல, விஞ்ஞான பூர்வமானதும் அல்ல. யார் எவ்வளவு வேலை செய்யறாங்களோ அவங்களுக்கு நல்ல சம்பளம் கொடுக்கணும், போனஸ் கொடுக்கணும், இன்கிரிமெண்ட் கொடுக்கணும். சரியா வேலை செய்யறவனுக்கு பனிஷ்மெண்ட் மாதிரி கம்மியா கொடுத்தா அல்லது இன்கிரிமெண்ட் கொடுக்காம இருந்தா அவங்க ஒழுங்கா வேலை செய்வான். திரு இளங்கோட்ட கேட்க விரும்புறேன். அரசு ஊழியர்களுக்கான சம்பள உயர்வு மட்டும் உத்தரவாதப்படுத்தப்படுகிறது, அவருடைய பொறுப்புடைமை என்பது உத்தரவாதப்படுத்தப்படவில்லை. இதை விட கடுமையா வேலை பார்க்கறாங்க தனியார் நிறுவனங்கள்ல, இதை விட குறைவான சம்பளத்துக்கு வேலை பார்க்கறாங்க. அவர்கள்லாம் பணி செஞ்சு கேட்கும்போது 124 கோடி மக்கள் இதற்கு வெளியில இருக்கிறாங்க. 1 கோடி மக்கள் உள்ள இருந்துட்டு எங்களுக்கு சம்பளம் போலன்னு சொல்றது அவர்களுடைய திறனை குறைத்து மதிப்பிடுற மாதிரி ஆகாதா? இன்னொரு கேள்வி வச்சாரு. ஒவ்வொரு சம்பள கமிஷன் சொல்லப்படுற விஷயம் பெர்ஃபார்மன்ஸ் ஓரியன்டட் பே, செயல்திறனை பொறுத்த சம்பளம். அது வந்து நடைமுறைப்படுத்தப்படுகிறார். நடைமுறைப்படுத்தப்பட்டால் தொழிற்சங்கங்கள் ஏற்குமா? ரயில்வேல வந்து நான் உதாரணத்துக்கு சொல்ல விரும்புறேன். டிரைவர்கள் 12 மணி நேரம் உழைக்கிறாங்க, 90 மணி நேரம் கழிச்சு தான் வீட்டுக்கு வராங்க திரும்பியும். அப்படிப்பட்ட 12 மணி நேரம் டியூட்டி கேட்ல எல்லாம் இருக்கு. எவ்வளவு நேரம் ஓய்வு கிடைக்குது? 6 லட்சம் வேகன்சி. 12 மணி நேரம் வாகனம் ஓட்டிய பிறகு எவ்வளவு மணி நேரம் ஓய்வு கிடைக்குது? 30 மணி நேரம் கூட கிடைப்பதில்லை. ரயில்வே டிரைவர் போக்குவரத்து கழகத்திலையுமே 12 மணி நேரம் 18 மணி நேரம் ஓட்டினவங்க கூட அடுத்த 1.5 நாட்கள் பணியிலிருந்து விடுவிக்கப்படுறாங்க, அவங்களுக்கு ஓய்வு கிடைக்கிறது. அதன் பிறகு 2 நாள் கழிச்சு தான் பணிக்கு வர்றாங்க. அது வந்து 12 மணி நேரம் என்பது ஒரு நாளைக்கு 12 மணி நேரம் இல்ல, ஒரு நாளைக்கு 12 மணி நேரம் இல்ல, 5 நாளைக்கான 58 மணி நேரம் இல்ல, 60 மணி நேரம் இல்ல. ஒயிட் காலர் ஜாப்ஸ் பத்தி பேசலாமே. அவங்களதான் அதிகம். 6 நாளைக்கு 72 மணி நேரம் வேலை செய்யறாங்க. சரிங்க, டிரைவர்கள் வந்து 72 மணி நேரம் வேலை செய்யறாங்க. ரயில்வே தொழிலாளி ஆபீஸ்ல வேலை செய்யறவங்க, ரயில்வே ஹெட் வேலை செய்யறவங்க சனி ஞாயிறு லீவு அத்தனை லீவு அனுபவிக்கிறாங்க. வேலை செய்யாம இந்த கொள்கையில இல்லைங்க, அவங்க எல்லாம் வாரத்தில் 5 நாள் தான் வேலை செய்யாம. சொல்லுங்க ஐயா. வாரத்துக்கு 5 நாள் தான் வேலைன்னா அது இதனுடைய பல்வேறு தாக்கங்கள் இருக்கு. 7 நாள் வேலை செஞ்சாக்கா அதனால பெட்ரோல் டீசல் செலவாகும் தான் அதை குறைச்சாங்க, 5 நாள் ஆக்குனாங்க. வாரத்துக்கு 5 நாள் வேலை பார்த்து உங்களுடைய ப்ரொடக்டிவிட்டியை விட தனியார் நிறுவன ப்ரொடக்டிவிட்டி பாருங்க. நீங்க பொதுத்துறை வங்கிகள்ல எந்த மாதிரி பெர்ஃபார்மன்ஸ் இருக்கு, தனியார் வங்கிகள் எந்த மாதிரி பெர்ஃபார்மன்ஸ் இருக்கு, உங்களுடைய பொதுத்துறை வங்கியுடைய தலைவர் வாங்கக்கூடிய சம்பளம் என்ன, மற்ற வாங்கக்கூடிய சம்பளம் என்ன, இதுல எப்படி இந்த மாதிரி எப்படி இருக்காங்க பாருங்க. அந்த பெர்ஃபார்மன்ஸ்ல தனியார் நிறுவனங்கள் எவ்வளவு கடுமையான உழைப்பை காட்டுறாங்க. தனியார் நிறுவனங்கள் உழைப்பு செலுத்துறாங்கிறது வந்து ஒரு ஒரு இமேஜ். அது உண்மையில ரயில்வே தொழிலாளியோ சென்ட்ரல் கவர்மெண்ட் எம்ப்ளாய்க்கோ வேலை செய்யலன்னா அரசாங்கத்தோட திட்டங்கள் எப்படி அமலாகுது? அரசாங்கத்தோட திட்டங்கள் அமலாக்கிறதுக்கு அவங்க எவ்வளவு நடவடிக்கை எடுக்க வேண்டியிருக்கு. இன்கம் டாக்ஸ் வசூல் பண்றாங்க, அவங்க எப்படி செயல்படுவாங்க? அவங்க செயல்படாம இன்கம் டாக்ஸ் எப்படி வசூலாகுது? ஆகவே இன்னைக்கு வந்து அரசாங்க ஊழியர்கள் வேலை செய்யலன்னா திட்டங்கள் வந்து நடைமுறைக்கு வராது.
செயல்படாமல் இருக்கிறாங்கன்னு சொல்றது இல்ல. அவர்களுடைய அக்கௌண்டபிலிட்டி இருக்கா, அவர்களுடைய வந்து கிரெடிபிலிட்டி இருக்கா, அவங்களுடைய வேலைக்கு உத்தரவாதம் இருக்கிறதா, அவர்கள் செய்யற இவ்வளவு பெர்ஃபார்மன்ஸ் இருக்கா, ஓடிட்டு இருக்கு. இல்ல அக்கௌண்டபிலிட்டி இருக்கு. நீங்க வந்து ஒருத்தர் சரியா வேலை செய்யறேன்னா அவருக்கு சார்ஜ் ஷீட் கொடுப்பாங்க, சஸ்பெண்ட் பண்ணுவாங்க, என்கொயரி நடத்துவாங்க. ஆர்டிகல் 311(2) கான்ஸ்டிடியூஷன் சொல்லுது. அவங்க மேல விசாரணை வச்சு அந்த விசாரணையின் அடிப்படையில் அவங்க நடவடிக்கை சொல்லுது. அது மாதிரி நம்ம நடவடிக்கை எடுக்கப்படுகிறது. அதனால அக்கௌண்டபிலிட்டி இல்லைன்னு சொல்ல முடியாது. அரசு நிறுவனங்கள்ல குறைந்தபட்சம் 18,000 சொல்றீங்க, 25,000 வரைக்கும் உங்களுக்கு சம்பளம் வரும் சொல்லப்படுது. ஆனால் உங்களை போன்ற அரசு நிறுவனங்கள்லயே என்எல்சிலயுமே இபிலயுமே ஒப்பந்த தொழிலாளர்கள் 1000 பேர் இருக்கிறாங்க, லட்சக்கணக்கான பேர் இருக்கிறாங்க. இன்னும் சொல்ல போனா டாஸ்மாக் நிறுவனத்துல 6,000 7,000 சம்பளத்துக்கு இருக்கிறாங்க. ஆசிரியர்கள்ல ஒப்பந்த ஆசிரியர்கள் 6,000 7,000 வேலைக்கு வர்றாங்க. அப்ப மக்கள் இன்னைக்கு வேலை கிடைக்காதான்னு ஏங்கிட்டு இருக்கக்கூடிய சூழ்நிலை 6,000 7,000 கூட வர தயாரா இருக்கக்கூடிய சூழ்நிலை குறைஞ்சபட்ச சம்பளமே 25,000 30,000 சரியான வாதமா கேட்கிறேன். நான் என்ன கேட்கிறேன்னா, இது நீங்க எந்த யாருக்கும் ஒப்பிடுறீங்கன்னா தொழிலாளிகளுக்கு இடையில ஒப்பிடுறீங்க. நான் கேட்கிறேன், இந்த அரசாங்கம் கார்ப்பரேட் நிறுவனங்களுக்கு 5,89,000 கோடி வரியை விட்டு கொடுத்திருக்கு. 4,89,000 அந்த வரி சலுகைகள் வந்து அந்த வரி தொழில் வரும் வரியை போட்டு அந்த வரி பணத்தை கட்டல கவர்மெண்ட் கார்பரேட்டுகள். நீங்க வந்து சாதாரண தொழிலாளிகிட்ட வரி வசூல் பண்றாங்க, சாதாரண ஜனங்கிட்ட வரி வசூல் பண்றதுக்கு பதிலா பொதுமக்கள் கார்பரேட் வசூல் பண்ண வரியை ஏன் புரிந்தக்கூடாது? கார்பரேட்டுகளுக்கு 26,000 கோடி வரியை விட்டு கொடுத்த இந்த அரசாங்கம் கார்பரேட் அந்நிய முதலீடு வரனாலோ ஒரு தொழில் துவங்கினாலோ 5,89,000 கோடி ரெவன்யூ போடுதான். 30 வருஷம் ஒப்பிடுங்க. இல்லைங்க, இதெல்லாம் சலுகை எல்லாம் கொடுத்தனாலதான் இவ்வளவு தூரம் வளர்ச்சி அடைஞ்சு இவ்வளவு லட்சம் கோடி கொடுத்து புதுசா வரி வந்திருக்கு, இவ்வளவு சம்பளமும் கொடுக்க முடியுதுங்க. முன்னாடி வந்து இல்லாம பிரைவேட் செக்டார்ல வளர்ச்சி இல்ல. இங்க பாருங்க, இல்லைங்க மக்களுக்கு ஜனங்க கையில ஜனங்க கையில காசு இல்லைன்னா இந்த முதலாளிகள் உற்பத்தி பண்ணி விற்க முடியுமா? ஜனங்க கையில காசு இல்லைன்னா 15,000 எல்லாருக்கும் சம்பளம் கொடுக்கலாம். அரசாங்க தொழிலாளியும் கொடுங்க. இதுக்கு வந்து ஒரு குற்றச்சாட்டு, 6 லட்சம் ரயில்வே சென்ட்ரல் கவர்மெண்ட்ல 6 லட்சம் வேகன்சி இருக்கு, ஃபில்அப் பண்ணுங்க. 6 லட்சம் வேகன்சி இருக்கு, ஃபில்அப் பண்ணுங்க. உங்களுடைய வாதத்துப்படியே 6 லட்சம் பணியிடங்கள் காலியாக இருந்தே இந்த பெர்ஃபார்மன்ஸ் பண்ண முடியுதுன்னு 6 லட்சம் பேர் எக்ஸஸ் பணியிடங்கள் தானே. இன்னைக்கு எந்த ட்ரெயின் நிக்கலையே, சிறப்பு ரயில்கள் விடப்படுகிறது. இதே தொழிலாளிகள் அதிக வேலை செய்கிறார்கள், வேலை நேரம் அதிக வேலை நேரம் செய்யறாங்க. ஒரே ஆள் செய்யறாரு, மன்னிக்கணும். நான் வந்து ப்ளூ காலர் ஒர்க்கர்ஸ் பத்தி பேசலீங்க, ஒயிட் காலர் ஒர்க்கர்ஸ் தான் பேசுறேன். ஆபீஸ் ஸ்டாஃப் பேசுறேன், சூப்பர்வைசரா செக்ஷன் ஆபீசர்ஸா இருக்கவங்க, இந்த மாதிரி கிளரிக்கல் கேண்டீன்ல இருக்கவங்க, அவங்களும் ப்ளூ காலரும் ஒண்ணு கிடையாதுங்க. அவங்க 2 பேரும் ஒப்பிட வேண்டாம் தயவு செய்து. ப்ளூ காலர் ஒர்க்கர்ஸ் டிசர்வ், அவங்க ரயில்வே நல்ல டிரைவரா வேலை செய்யறாங்க, கண்டிப்பா எல்லாம் கொடுக்கலாம், அதுல மாற்று கருத்து இல்ல. ஆனா நான் ஆபீஸ் ஸ்டாஃப்ல செக்ரட்டேரியட்ல இன்னும் அங்கெல்லாம் வேலை செய்யறாங்க, ஒண்ணு கிடையாது. ஒண்ணுமே கொடுக்கல. இல்ல நீங்க எல்லாரும் எல்லா தொழிலாளர்களும் ஒண்ணு கிடையாது. எல்லாரும் தொழிலாளர்கள் பேரே அடைமொழியே தப்பு. நிறைய பேர் ப்ளூ கலர் நல்ல ஒயிட் கலர்ல மாசம் 60,000 வாங்குறவங்களும் ஒண்ணு கிடையாது. நீங்க கார்பரேட்டுகளுக்கும் பத்தி ஒரு விளக்கம் சொல்றீங்க. இல்ல இந்த குற்றச்சாட்டை நான் ரொம்ப எதிர்பார்த்தேன். இது ரொம்ப ஸ்டாண்டர்டா எல்லாரும் சொல்லுவாங்க. நீங்க வந்து இது வந்து 30 வருஷத்துக்கு முன்னாடி எந்த சலுகையும் கொடுக்காத போது வரி சுமை கொஞ்சம் பேசி முடிச்சிடறேன். 80% வரி கார்பரேட் வரி எல்லாம் 70கள் இருந்தது இந்திரா காந்தி காலத்துல. அன்னைக்கு வந்து இருந்த முதலீடு, அன்னைக்கு இருந்த வேலை வாய்ப்பு, அன்னைக்கு இருந்த விலைவாசி, அன்னைக்கு இருந்த வறுமை, அதையும் இன்றைய இந்தியாவை ஒப்பிடுங்களேன். அன்னைக்கு இந்த சலுகை எல்லாம் குறைச்சு ஒரு 30, இன்னைக்கு வந்து 33% தான் மேக்ஸிமம் டாக்ஸ், கார்பரேட் டாக்ஸ். இதுவே வந்து ஏசிய நாடுகள்ல இந்தியா அதிகமா தான் இருக்கு. இத்தனை சலுகை கொடுத்தனாலதான் இவ்வளவு வளர்ச்சி, இவ்வளவு தொழில் வேலை வாய்ப்பு பெருகி இவ்வளவு வறுமை குறைஞ்சிருக்கு. வறுமையில இருந்து வெகு பல 100 கோடி பேரை இந்தியாலையும் சைனாலையும் மேல கொண்டு வந்தது காரணம் இந்த புதிய பொருளாதார கொள்கைக்கு அப்புறம் தான். ரெண்டாவது, உங்ககிட்ட முக்கியமான கேள்வி கேட்க விரும்புறேன். உங்க தொழிற்சங்கம் சிஐடி சார்ந்தவங்க, நீங்க வெஸ்ட் பெங்கால் மேற்கு வங்கத்துல வந்து உங்க சிபிஎம் அரசு வந்து எவ்வளவோ சலுகை கொடுத்தது, சிங்கூர் நந்திகிராம்லாம். இதே நீங்களும் செஞ்சா வந்து அப்ப நீங்க அதெல்லாம் இரட்டை வேடம் இல்லையா?
உங்க கட்சிக்காரங்க, உங்களோட அமைப்பு, உங்க அரசு வந்து எவ்வளவு சலுகை கொடுத்து எவ்வளவு கார்பரேட்டுகளை வரவழைச்சது. என்ன காரணம்னா அது அப்ப வந்தாதான் அங்க தொழில் வளரும், அதனால உப தொழில் வளரும், வேலை வாய்ப்பு பெருகும் அப்படிங்கிற ஒரு நல்ல எண்ணத்துல தான், அதே எண்ணத்துல தான் எல்லா அரசுகளும் செய்து. இமாச்சல் பிற்பட்ட பகுதிகளுக்காக தான் சலுகை கொடுத்தாங்க. இதெல்லாம் நீங்க மறந்துட்டு ஒட்டுமொத்தமா 5 லட்சம் கோடி திருப்பி உங்களுடைய இறுதியான சலுகை ஒன்று சொல்லுங்க. 4,85,000 கோடி எக்ஸைஸ் டியூட்டி வசூல் பண்ணிட்டு அதை ஜனங்கள் அரசாங்கத்துக்கு கட்டாத கார்பரேட் நிறுவனத்தை என்ன சொல்லுங்க? ஒரு பேக்வர்ட் ஏரியா புது பின்தங்கிய மாநிலங்களுக்கு எல்லாம் கொடுத்ததுங்க. இமாச்சல் உத்தராஞ்சல் எல்லாம் கொடுத்திருக்காங்க. அது வந்து மாநிலம் பிற்படுத்த 5,89,000 கோடி 4,89,000 கோடி எக்ஸைஸ் டியூட்டி வசூல் பண்ணி வசூல் பண்ண எக்ஸைஸ் டியூட்டியை கார்பரேட் நிறுவனங்கள் கட்டல. அது வேற விவாதம். அது வந்து வேற பக்கம் போயிட்டே இருக்கு. வந்து எதற்காக பிரேக்கப் வந்து கேட்டாருன்னா அது வந்து எந்தெந்த மாநிலத்துக்கு கொடுக்கப்படுது, எந்தெந்த ஆண்டுகள் கொடுக்கப்படுங்கிற வேறு. உங்களுடைய சுருக்கமான இறுதியான பார்வை இந்த சம்பள உயர்வு பரிந்துரையில சொல்லுங்க திரு இளங்கோ, சுருக்கமா இறுதியா. இந்த 7வது சம்பள கமிஷன் வந்து ஊழியர்கள் கேட்ட கோரிக்கைகளை கொடுக்கவில்லை. அது மட்டுமல்ல, இன்னைக்கு வந்து இதனால் ஏராளமான செலவாகும் என்பது ஒரு முக்கிய தவறான கண்ணோட்டம். அது மட்டும் இல்ல, அரசாங்க ஊழியர்கள் போல எல்லா ஜனங்களுக்கும் காசு கொடுக்கணும். அவங்க கையில காசு வந்தாதான் தொழில் வளரும். டிமாண்ட் இன்க்ரீஸ் ஆகும். டிமாண்ட் இன்க்ரீஸ் ஆனாதான் தொழில் வளரும், வேலை வாய்ப்பு அதிகமாகும். அதனால ஜனங்க கையில காசு கொடுக்கறத யாரும் எதிர்க்கிறது, அது வந்து அவருக்கு குறைக்கல அப்படின்னா அவருக்கும் கொடுக்கறத நாங்க கேட்கதான் செய்யறோம். எல்லாருக்கும் கொடுக்கணுங்கிறத நாங்க விரும்புறோம். எல்லாருக்காகவும் தான் நாங்க வந்து செப்டம்பர் 2ஆம் தேதி ஸ்ட்ரைக் எல்லாருக்காகவும் நாங்க வெயிட் பண்றோம். ஆகவே நான் என்ன சொல்ல வரேன்னா, 7வது சம்பள கமிஷன் வந்து ஏராளமான எங்களுடைய இருந்த சலுகைகளை வெட்டி இருக்கு, இருந்த அலவன்ஸ்களை வெட்டி இருக்கு, HRA ரெடியூஸ் பண்ணிருக்கு. நாங்க கேட்ட கோரிக்கை கொடுக்கல. 5 ப்ரமோஷனுக்கு 3 ப்ரமோஷன் ஏற்கனவே இருக்கிறதா அப்படியே பண்ணிருக்கு. டிரைவர்களுடைய சம்பளத்தை உயர்த்தல. இந்த மாதிரி பல்வேறு நிகழ்ச்சி முடிக்க உங்களுடைய திருப்தி இல்லை அப்படிங்கிற நான் புரிஞ்சுக்கிறேன். திரு இளங்கோனுடைய செயல்பாடுல பேச்சலை பார்க்கும்போது மத்திய அரசு ஊழியர்கள் இந்த சம்பள உயர்வுக்கு பிறகும் திருப்தி அடையவில்லை என்பது தெரிகிறது. இதற்காக விரைவிலே ஒரு வேலை நிறுத்த போராட்டத்தை எதிர்பார்க்கலாம் கூட நான் நினைக்கிறேன். அடுத்த ரொம்ப சீக்கிரமா ஒரு போராட்டம் அறிவிப்பாங்க. சம்பள உயர்வு போதவில்லை, சம்பள உயர்வுக்கான பரிந்துரை போதவில்லை அப்படிங்கிற பார்வை இருக்குது. 1 கோடி பேருக்கு இந்த சம்பள பரிந்துரை உயர்வுக்கான பரிந்துரை வழங்கப்படும். மிச்சம் இருக்கக்கூடிய 124 கோடி பேரை பற்றி யார் பார்க்க போறாங்க என்று கேள்வி எழுகிறது. இந்த 10 ஆண்டுகளுக்கு ஒரு முறை இந்த ஊதிய உயர்வுக்காக சம்பள கமிஷன் நியமிக்கக்கூடிய மத்திய அரசாங்கங்கள் எப்போதாவது விலைவாசியை கட்டுப்படுத்துவதற்காக ஒரு கமிஷன் நியமிக்குமா அப்படிங்கிறதா சாமானிய மக்களுடைய பார்வை இருக்கு. அந்த சாமானிய மக்கள் தான் நான் என்னுடைய பார்வை செலுத்த விரும்புகிறேன். நிச்சயமாக ஒரு சம்பள உயர்வு என்பது தேவையான விஷயம் தான், யாராக இருந்தாலும் சரி, அதை கேள்வி கேட்க முடியாது. ஆனால் அது சேர்ந்து அக்கௌண்டபிலிட்டி என சொல்லக்கூடிய பொறுப்புடைமையை சேர்த்து வளர்க்க வேண்டும். பொறுப்பற்ற தன்மை அது மத்திய அரசு ஊழியர்களோ, மாநில அரசு ஊழியர்களோ, தனியார் ஊழியர்களோ அது எந்த சூழலும் ஏற்றுக்கொள்ள முடியாது. கொடுக்கக்கூடிய சம்பளத்துக்கு அவர்களுடைய விசுவாசத்தை, அவருடைய கடுமையான உழைப்பை தான் எதிர்பார்க்க முடியும். சம்பள உயர்வை கேள்வி எடுப்பது சரியான விஷயமா என்பது ஒரு கேள்விக்குரிய விஷயம் தான். இந்த நிகழ்ச்சியில் கலந்து கருத்து விருந்தினர்கள் 2 பேருக்கு நன்றி. பார்த்த உங்களுக்கும் நன்றி நண்பர்களே. மீண்டும் இன்னொரு நிகழ்ச்சி சந்திப்போம். அதுவரை நன்றி, வணக்கம்.